இப்போதைய அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த தவறியதாக வனத்துறையினரை கண்டித்து மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்த முயன்றதால் தற்பொழுது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு நடந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வனத்துறையினை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் கவுன்சிலர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு தென்காசியிலிருந்து எமது செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ஹரிஹரன். வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதாக வனத்துறையினருக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது கவுன்சிலர் தீக்குளிக்க முயன்றிருக்கிறார். தொடர்பான விவரம். கண்டிப்பாக சிவாமணி, சங்கரன் கோவில் அருகே உள்ள சிவகிரியில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காத வனத்துறையினரை கண்டித்து நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் சிவகிரி பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் திடீரென தீக்குளிக்க முயன்றதால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. சங்கரன் கோவில் அருகே உள்ள சிவகிரி மேற்கு தொடர்ச்சி மலை இடைவாரத்தில் உள்ள விவசாய நிலங்கள்ல வனவிலங்குகளுடைய சேதம் அடிக்கடி சேதப்படுத்துறதாகவும் இதை தடுப்பதற்கு வனத்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறி விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்கள்ல ஈடுபட்டு வர்றாங்க. இந்த நிலையில இன்று காலையில வனவிலங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காத வனத்துறையை கண்டித்து வனத்துறை அலுவலகம் முன்பு விவசாயிகள் சார்பில் தர்ணா போராட்டமானது நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் யானை சாணியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சிவகிரி பேரூராட்சி கவுன்சிலர் அருணாச்சலம் என்பவர் திடீரென உடல்ல மண்ணெண்ணெய் ஊத்திட்டு தீக்குளிக்க முயற்சி செஞ்சாரு. இதனால அங்க ஒரு திடீரான பரபரப்பான சூழல் நிலவியது. இதற்கு அடுத்து அங்கிருந்த காவல்துறையினருக்கும் அந்த விவசாயிகளுக்கு இடையில ஒரு சின்ன தள்ளுமுள்ளான் நடந்தது. தொடர்ந்து வனத்துறை மற்றும் காவல்துறை தடுத்து இந்த தீக்குளிக்கும் முயற்சியை தடுத்து நிறுத்தினாங்க. இந்த நேரத்துல தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவுடன் தற்போது வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க. மேலும் அசம்பாவித சம்பவங்கள் நடக்காம இருக்கிறது இங்க தற்போது காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன்.